நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. அங்க இருக்க சொத்து நிலம் எல்லாமே அப்பா அம்மா பேர்ல இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுல இருந்து பாதிக்கு பாதி எனக்கு ஷேர் தர வேண்டியதா இருந்தாலும் ஒரு 25 கோடி ரூபாய் நமக்கு வரும். ஒரே நேரத்துல எல்லாத்தையும் நம்ம அவங்க கிட்ட வாங்க வேண்டாம். 1 கோடி ரூபாயும் ஒரு 2-3 பில்டிங்கும் வாங்கலாம். என்னங்க, அது போதுமா? உன்னுடைய முடிவு என்னவோ அதுதான் என்னோட முடிவோ. அப்புறம் நம்ம வக்கீலும் கோர்ட்டும் இல்லாம உன்னோட ஷேரை வாங்க முயற்சி பண்ணா எப்படி? அதுக்கு நம்ம ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிற வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போய் அப்பாவும் அம்மாவும் ஓடி வருவாங்க. அப்புறம் அவங்க எல்லா சொத்துக்கும் நாம தாங்க பொறுப்பு. இப்ப கேஸ் போட்டு வாங்கி திருப்தி ஆயிக்கலாமா, இல்ல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாமா? அதுக்கப்புறம் மொத்தமா இங்கதான் வரும். நீங்க சொன்னா போதும். என் செல்லம் சொன்னா நான் கேட்டுக்க போறேன். ஆஷா, கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. அதெல்லாம் என்னால தனியா பார்க்க முடியாது. இங்க இருந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்காம கிச்சனுக்கு வா. கிச்சன்ல வேலை செய்யறதுக்காக என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரல. ஓஹோ, நானும் ஒண்ணு கிச்சன்ல வேலை பார்க்கறதுக்காக வரல. நான் ஒன்னும் உன்ன மாதிரி ஓடி வந்தவளும் இல்ல. நல்ல அந்தஸ்தா கேட்ட காசையும் நகையையும் வரதட்சணை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் இங்க வந்தேன். அதனால என்ன இங்க யாரும் வீட்டு வேலைக்காரையும் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. ஆஷாவை வேலை வாங்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு வேணாம் அண்ணி. அப்படின்னா நீ எதுக்கு இவளை இங்க கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்த? உங்கள மாதிரி கஞ்சத்தனமா வரதட்சணை கொடுக்குற குடும்பத்துல இருந்து இவ வரல. இங்க இருக்க வேலையெல்லாம் இவளுக்கு தோணுனா இவ செய்வா, இல்லனா செய்ய மாட்டா. அதுக்காக யாரும் இங்க கம்ப்ளைண்ட் சொல்ல வர வேண்டாம். இங்க பாரு, நீ இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டன்ற திமிர்ல ரொம்ப ஆடிட்டு இருக்க சொல்லிட்டேன். இவளோட ஆட்டிடியூட அவகிட்டயே வச்சுக்க சொல்லு. கைய விடு, என்ன பண்றான்னு பாக்குறேன். நீங்க ஏன் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இங்க இருந்த ஒரு கேடுகட்ட போய் தொலைஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். ஆனா நீங்க இப்ப ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. இத பாருங்க, இங்க ஒழுங்கு மரியாதையே இல்லைன்னா நான் எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிருவேன், பாத்துக்கோங்க. கல்யாணத்துக்கு வாங்கின பணம் நகை எல்லாத்தையும் திரும்ப கொடுங்க, நான் கிளம்புறேன். அதனாலதான் இவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கியா? அன்னைக்கு என்னன்னா ஆஷாவை வச்சு கிச்சன் வேலையெல்லாம் பார்க்கணும். இத்தனை நாளா நீ தானே பண்ணிட்டு இருந்த, இப்ப என்ன பிரச்சனை? எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. அப்படி என்ன பண்ண நீ டயர்ட் ஆகிறதுக்கு? வயசான காலத்துல என்னோட துணியை நானே தான் துவைச்சுக்கிறேன். நீ உன் புருஷனோடதையும் உன்னோடதையும் தானே துவைக்கிற. ஐயோ, இந்த காலை வச்சுட்டா நீங்க துணி துவைக்க போனீங்க? காலால ஒண்ணும் இல்லல்ல, கையால தானே துவைக்கிறாங்க. பாத்தீங்களா எவ்வளவு திமிரா பேசுறாங்கன்னு? அத்தை, நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நான் செஞ்சு கொடுத்துருப்பேன்ல. ஓ, என்ன சாக்கா வச்சு நீங்க யாரும் கஷ்டப்பட வேண்டாம். திமிரா பேசினாலும் சொல்றதுக்கு முன்னாடி அந்த பாலா எல்லா துணியும் துவைச்சிட்டு வந்துருவா. அப்படின்னா நீங்க எதுக்கு அவளை இங்க இருந்து அடிச்சு துரத்துனீங்க? என்னதான் பலமுள்ள மரமா இருந்தாலும் அதிகமா வளர்ந்துச்சுன்னா அதை வெட்டணும். இத பாரு, ஜெகதாமாக்க யாரும் சொல்லி தராதீங்க. அது நீயா இருந்தாலும் நான் வெட்ட வேண்டி. அதுக்கு முன்னாடி நீங்க உங்க சின்ன மருமகளை வெட்ட வேண்டியதா இருக்கும். நீங்க ஏன் இவகிட்ட இவ்வளவு கோவப்படுறீங்க? இந்த மாதிரி பொய்யெல்லாம் பேசிட்டு இருந்தா எனக்கு கோவம் தான் வரும். அதை ஏன் பொண்டாட்டி கிட்ட காட்டாதீங்க. இதுக்கப்புறம் நீங்க இவளை கிண்டல் பண்ணாலோ இல்ல வேலை வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, அண்ணனோட பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன். சுமேஷ், இவளை கட்டின உன் அண்ணன் இங்க தான் இருக்காங்கிறத நீ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இங்க பாருங்க சதீசனா, அண்ணி பேசுனதை நீங்க கேட்டீங்கல்ல? கேட்டேன். இவ பேசுறத கேட்கும் போது உனக்கு கோபம் தான் வரும். 4 சாத்து சாத்தலான்னு தோணும். இது எல்லாமே எனக்கும் தோணி இருக்கு. நான் அடிச்சும் இருக்கேன், சரிதானே? மற்றவங்க முன்னால பொண்டாட்டியே கேலி பண்ணணும். அவங்க ஏதாவது சின்ன தப்பு பண்ணா கூட அவங்கள அடிக்கணும். இது எல்லாம் தான் புருஷ லட்சணம்னு இத்தனை நாளா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் கிடையாது. பொண்ணுங்களை அனுசரிக்க அவங்க மேல கொஞ்சம் பாசம் காட்டினா போதுங்கிறத நான் தண்ணி அடிக்கிறத நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்போ இவன் மேல ரொம்ப பாசமா இருக்கேன். இத பாரா, இவளை பார்த்து கை நீட்டி பேசுறதுக்கான உரிமை உனக்கு கொஞ்சம் கூட இல்லைங்கிறத நீ தெரிஞ்சுக்க. அவளை கேள்வி கேட்கறதுக்கான உரிமை நம்ம அம்மாவுக்கு மட்டும்தான் இருக்கு. இல்ல இவளை அடிக்கிறதுக்கோ இல்ல கை நீட்டவோ யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பா நான் கேட்பேன். கழுத்தை நெரிச்சு கேட்பேன். டேய், நீ இவளை தலையில தூக்கி வச்சுட்டு நல்லா ஆடுறா, அனுபவிப்ப. தண்ணி அடிச்சு உன் பேச்சு தம்பிகளோட பேச்செல்லாம் கேட்டு இவளை எத்தனையோ தடவை காலில் போட்டு மிதிச்சிருக்கேன். இப்ப இவளை தலையில தூக்கி வச்சு ஆடுறதுல எனக்கு ஒன்னும் தப்பா தோணல. இங்க பாருங்கண்ணா, நீங்க ஆடுறீங்களோ பூஜை பண்றீங்களோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா ஆஷா கிட்ட சண்டை போடக்கூடாதுன்னு நீங்க சொல்லி வைங்க. நீ எதுக்கடி இவகிட்ட சண்டைக்கு போன? நான் ஒருத்தி மட்டும் கிச்சன்ல இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்.
ஆஷாவை கிச்சன்ல வந்து ஹெல்ப் பண்ணுன்னு நான் சொன்னதாலதான் இவ்ளோ பிரச்சனையும். உன்னால முடியலன்னா புருஷனை கூட்டிட்டு எங்கேயாவது போடி. அம்மா நீ என்ன சொன்னாலும் எதுவும் கேட்காத மாதிரி ஏன் ஒரு ஜடம் மாதிரி நிக்கிறேன்னா எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான். வேணும் மாதிரி இங்கிருந்து என்ன நைஸா அனுப்பிடலான்னு மட்டும் யாரும் நினைச்சிடாதீங்க. அப்புறம் கிச்சன் வேலை இருக்குல்ல, சுமேஷ் இவளை இந்த பட்டு சேலையை மாத்திட்டு ஒரு நைட்டியை போட்டுட்டு கிச்சன்ல போய் வேலை செய்யணும் நீ தான் சொல்லணும். இவ ஒரு பணக்கார பொண்ணு, இவ கிச்சன்ல வேலை செய்யணும்னு அவசியம் இல்ல. அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு, அந்த பணக்கார வீட்டுல இருந்து ஒரு வேலைக்காரியை இங்க வர சொல்லு. இங்க பாரு, இனிமே நீ நமக்கு மட்டும் சமைச்சா போதும், இவங்களுக்கு வேணும்னா இவங்க பண்ணிக்கிட்டோம். சரிவா, எனக்கு ரொம்ப பசிக்குது. இவனோட விஷயத்துல நாம உடனே ஒரு முடிவு எடுக்க வேண்டியதா இருக்கும். அத்தை நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை நாங்க ரொம்ப பத்திரமாவே பார்த்துப்போம். என்னம்மா இங்க வந்து உக்காந்துருக்க? இந்த வீட்டுக்குள்ள துஷ்ட ஆத்மாக்கள் சுத்திக்கிட்டு இருக்குன்னு தானே ஊர்க்காரங்களும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு தான் மாமா. ஆமா, நீ ஏன் பாக்குறதுக்கு டல்லா இருக்க? ஒரு கர்ப்பிணியோட உடம்புல ஏகப்பட்ட வலிகள் இருக்கு. அந்த வலிகளை நினைக்காம சரக்கு அடிச்சிட்டு வந்து ஒரு மிருகம் இந்த உடம்ப அடைச்சி துவைச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் மாமா? 2 காலோட நிமிர்ந்து நிக்கிறதுக்கான பலத்தை ஒரு பொண்ணுகிட்ட காட்டி அதை ஜெயிக்கணும்ல. நான் மயக்கம் தெளிச்சு எந்திரிச்சு கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. முதல்ல நான் பார்த்தது அடி வயித்துல ஒரு ஜீவனோட உயிர் துடிக்குதான்னு. நல்ல வேலை, அந்த ஜீவனுக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒன்னும் புரியல. அப்பாங்கிற ஸ்தானத்துல ஒரு ஆள் கிட்ட இத பத்தி நான் என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறது? இப்ப என் முன்னாடி அம்மா இருந்திருந்தா மனசை விட்டு அவங்க கிட்ட நான் ரொம்பவே அழுத்திருப்பேன். என்ன மாமா காலையிலே வந்திருக்கீங்க? அது ஆயுர்வேதிக் கிளினிக்ல மருந்து வாங்கலான்னு வந்தம்மா. ஆனா இன்னும் திறக்கவே இல்லை. மாமா உங்களுக்கு எதுக்கு அங்கடி மருந்து? அது எனக்காக இல்லம்மா, வேணு இத்தனை நாள் முடியாம இருந்தால உடம்பு ரொம்ப டயர்டா இருந்திருக்கும். அவனுக்கு இந்த கசாயத்தை கொடுத்தோம்னா கொஞ்சம் உடம்பு ஸ்ட்ரென்த்தா இருக்குமா. உங்களுடைய உடம்பு பலம் கஷாயம் இல்லாமலேயே உங்க பையன் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. பாலாவோட கண்ணீரால பண்ண கஷாயம் தான் அதுக்கு பின்னாடி இருக்கு. உடம்புல ஏற்பட்ட வலியை போக்குறதுக்காக தான்மா இந்த தேக பல கஷாயம். மனசுக்குள்ள இருக்கிற வலியை மறக்கிறதுக்கான மருந்து உங்ககிட்ட இருக்கா? இனிமே வேணுகோபால் பாஞ்சு நடக்கிறதுக்கு ஒரே ஒரு மருந்து இருந்தா போதும். அதை தேடி காலையில எங்கேயோ போயிட்டாரு. அவன் இங்க இல்லையா? உயிர் தெழுந்தவங்கள அதுக்கப்புறம் கல்லறையில் அடிச்சு என்ன பிரயோஜனம்? ஆமா, அவன் அதுக்குள்ள நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிட்டானம்மா. அதுக்கான பலம் உடம்புக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நேத்து என் கையில இருக்கிற காசை புடுங்கிட்டு வெளியில போனவரு ராத்திரி தான் வந்தாரு. அதுவும் நல்லா குடிச்சிட்டு. கடவுளே, அவன் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டானா? அதை கேட்டதுக்கான வலிதான் இப்ப என் உடம்புல. அவன் நல்லவன் ஒன்றும் கிடையாதும்மா. இவ்வளவும் அனுபவிச்சிட்டான், ஆனா திருந்தவே இல்லை. அவன் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டானா அது அவன் அழிவுக்காக தான். காலையில நான் எந்திரிச்சு வரும்போது இங்கிருந்து போனவர் தான். இனிமே எப்போ வருவார்னு எனக்கு தெரியாதா? அவன் இனிமே குடிய மறந்துடுவான்னு நினைச்சதெல்லாம் நம்மளோட தப்பு தாம்மா. கடவுள் என்னதான் தண்டனை கொடுத்தாலும்
அவன் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா. அவன் வரட்டும். அவன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு தான் போவேன். சார் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காரு போல. சம்பளி மேடத்துக்கு தெரியாதோ? சமிலி மேடம், சார் இன்னைக்கும் சாப்பிடாம போயிடுவாரோ என்னவோன்னு என் மனசுக்கு தோணுது. வெளியே போறதுக்கு ரெடியா இருக்காரு. சமிலி மேடம், இன்னைக்கு நான் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இங்க ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுதே மேடம். நேத்து நைட்டு உங்க 2 பேருக்கு இடையில ஏதாவது பிரச்சனையா? லாலி வீட்டுக்கு வேலை பார்க்க வந்தவங்களா இல்ல எங்களோட குடும்ப வக்கீலா? ஐயோ மேடம், நான் ஏதோ சந்தேகத்துல கேட்டுட்டேன். இவங்களுக்கு நல்லதும் தெரியல கெட்டதும் தெரியல. மீரா, எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. சொல்லு மீரா. இன்னைக்கு என்ன செக்கப்க்கு ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருந்தாங்க. அடிபட்டிருக்கிறதால என்னால டிரைவ் பண்ண முடியாது. நீ என்ன ஹாஸ்பிட்டல் வரைக்கும் டிராப் பண்ண முடியுமா? அவ்வளவுதானா? உன்னை ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ணிட்டு திரும்பவும் வீட்லயே கொண்டு வந்து விட்டுறேன். சரியா? தேங்க்ஸ்டா. ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள நான் அங்க வந்துடுவேன். நீ ரெடியா இரு. ஓகே. நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்க்கு போகணும். லாலியை கூட்டிட்டு போக வேண்டியதானே? லாலி ஒண்ணு என்னோட ஹஸ்பண்ட் இல்லைல்ல, நீங்க தான் வரணும். நான் வேற விஷயமா வெளியே போறேன். ஒன்னு இன்னைக்கு பார்க்காம நாளைக்கு போய் டாக்டர் பாரு, இல்லைன்னா லாலியை கூட்டிட்டு போ. இன்னைக்கு டாக்டர் உஷாவோட கன்சல்டிங் டே. அதை சேஞ்ச் பண்ண முடியாது. என்னோட ப்ரோக்ராமையும் சேஞ்ச் பண்ண முடியாது. என் கூட வர்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இருக்கா என்ன? எதுக்கு? என்னோட பழைய கதையை மத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஏதாவது கமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற பயமா? அவங்க சொல்றத நினைச்சு பயந்தா நம்மளால ஒன்னாவே வாழ முடியாது. ஒரே வீட்ல வாழ்றதுனால ஒன்னாதான் வாழ்றாங்க அப்படின்லாம் ஒண்ணும் இல்ல. ஒன்னா வாழ்றதுக்கு நான் நிறையவே காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கேன். இனி நான் போற வழியில நீ தான் இறங்கி வரணும். அதை விட்டுட்டு ஹஸ்பண்டுக்கு இன்னொரு பொண்ணு கூட உறவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வரக்கூடாது. தெரிஞ்சுக்கிறது உண்மைன்னு எனக்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்களுக்கு மனநோய் இருக்குன்னு தான் நான் நினைச்சுப்பேன். ஏன் வாயை மூடுறதுக்கு நீங்க சொல்றதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் மறந்து அது எல்லாத்தையும் மன்னிச்சு நீங்க தான் உங்க கூட என்ன கூட்டிட்டு வந்தீங்க. எனக்கு இப்போ உங்களை தவிர வேற யாருமே கிடையாது. என்ன சங்கடப்பட வைக்காதீங்க. தேவையில்லாம என் மேல சந்தேகப்பட்டு நீ தான் இப்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. என்ன தொந்தரவு பண்ணி என்ன ஒவ்வொரு நிமிஷமும் கொண்டுட்டு இருக்க. சூரஜ், நம்மளோட மேரேஜ் முடிஞ்சு ஏறக்குறைய 1 வருஷம் தான் ஆயிருக்கு. கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள 5 வயசுல ஒரு பையனா? இந்த 1 வருஷத்துல நாம எத்தனை நாள் சந்தோஷமா வாழ்ந்தோம் நீயே யோசிச்சு பாரு. இப்ப எல்லா பிரச்சனையும் மறந்து நாம ஒன்னா வாழலாம் தானே முடிவு பண்ணிருக்கோம். இப்ப இங்கேயும் பிரச்சனை பண்றது யாரு? நான் தான். தப்பு என்னோடதுதான். அந்த ஒரு தப்புக்காக என்னை ஏமாத்தலான்னு நினைச்சீங்கன்னா நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். இதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. உன்னை யாரு ஏமாத்துறது? நீங்க தான். நான் தான் சூரஜோட பொண்டாட்டி. என்னோட வயித்துல வளர்றது சூரஜோட குழந்தை. அதோட தேவைக்காக என் கூட ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு சூரஜால முடிய மாட்டேங்குது. எவ்வளவு ஒருத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கும் வெயிட் பண்ணி அவளை கூட்டிட்டு வர்றதுக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. என் கூட ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு உங்களுக்கு டைம் இல்ல. நீ யோசனை பண்ற விதமே தப்பா இருக்க. இனி என்ன சொன்னாலும் உனக்கு புரிய போறதில்ல. பதில் சொல்லிட்டு போங்க. தள்ளிப்போ.
நான் சொல்றது கேட்டு தயவு செஞ்சு என்ன திட்டாதீங்க. ஆம்பளைங்க கிட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்களுக்கு மத்த பொண்ணுங்க மேல ஆசை வந்துருச்சுன்னா வீட்டுல இருக்கவங்க தேவையில்லாம போயிடுவாங்க. இல்லைன்னா நீங்க எங்களுடைய ஃபேமிலி மாதிரி இருக்கணும். நான் வாழ்றது என்னுடைய வீட்டுக்காருக்கும், என் வீட்டுக்கார் வாழ்றது எனக்கு ஒன்னும் இருக்கிறோம். ஆனா என்னுடைய எந்த விஷயத்திலயும் என் வீட்டுக்கார் தலையிட மாட்டாரு. நான் ஒத்துக்கிறேன். சினிமா தியேட்டர்ல என் கூட வேற யாராவது உக்காந்து இருக்கிறத பார்த்தா கூட என்னோட வீட்டுக்காரு கேட்கவே மாட்டாரு. என் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை எனக்கு தெரியும். இங்க பாருங்க, ஒரு கேள்வி கேட்டா கோவப்பட மாட்டீங்களே. உங்களோட கல்யாணம் முடிஞ்சு இப்போ 1 வருஷம் தான் இருக்கா? ஆமா. அம்மா பசிக்குது. லாலி, பையனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க. நீ வாப்பா. கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள 5 வயசுல ஒரு பையனா? இது எப்படி நடந்திருக்கும்? அப்படின்னா இந்த பையன் அம்மா. அம்மாடி பாத்து போ. அம்மா எப்படி இருக்க? நீங்க வர்றதா ஒரு ஃபோன் கூட பண்ணவே இல்லையே. உன்னை பார்க்க வரணும்னா கூட நான் சொல்லிட்டு தான் வரணுமா என்ன? சாரதா, நீங்க தனியா வந்தீங்களா? ரமேஷ் அண்ணா வரல? அவரை கூட்டிகிட்டு வரணும்னு நினைச்சிருந்தேனா என்னால வந்திருக்கவே முடியாது. இன்னைக்கு போலாம் நாளைக்கு போலான்னு இப்படியே சொல்லி சொல்லி அவரை 2 வாரம் பண்ணிட்டாரு. அதனாலதான் அவரை எதிர்பார்க்காம நானே கிளம்பி வந்துட்டேன். அப்பா நல்லா இருக்காராமா? யார்கிட்டயாவது ஒப்படைச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சா எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு யாரு இருக்கா? இப்ப நீங்க யாருக்காக கஷ்டப்படுறீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்காம கொஞ்சம் பொறுமையா பார்க்க சொல்லி ரமேஷ் அண்ணா கிட்ட சொல்லுங்க. சொன்னா கேட்கணும்ல. இப்ப யார் மேலயும் இருக்கிற கோவத்துலதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாரையும் நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல சாரதா. கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு சூரஜ் உங்களை நிச்சயம் தேடி வருவாரு. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள அந்த மாதிரி ஒண்ணு நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. சாரதா, அந்த பொண்ணு உனக்கு மருமக தானே? சூரஜோட குழந்தை அவ வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல நீங்க அவ மேல கோவத்தை காட்டினா உங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும். அவளை மன்னிக்க எங்களால முடியாது மகேஸ்வரி அம்மா. இதோ நிக்கிறாளே என் பொண்ணு. ராதாகிருஷ்ணனுக்கும் உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணா நீங்க மன்னிப்பீங்களா? இவளை மன்னிச்சு ஏத்துக்குவீங்களா? எல்லாத்தையும் மன்னிச்சு சூரஜ் சமேலியையும் பையனையும் ஏத்துக்கிட்டான்ல, அவனை ஏத்துக்க முடியலையா? இன்னும் எதுக்கு நீங்க அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ஊர்ல இருக்கிறவங்களுக்கு பயந்தா இல்ல சொந்தக்காரங்களுக்கு பயந்தா? வெளியில இருந்து பாக்குறவங்க 1000 விஷயம் சொல்லலாம். ஆனா நேரடியா அனுபவிச்சாதான் அந்த அவமானமும் வலியும் தெரியும். என் பையனோட குழந்தைய கையில தாங்கறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தவதான் நான். சமேலி மாதிரி ஒரு பொண்ணு குழந்தைய பெத்தெடுக்கும் போது நான் எந்த நம்பிக்கையில அது என் பையனோடதுன்னு நம்புறது? சூரஜ் அவ மேல நம்பிக்கை இருந்ததுனாலதான் அவளை கூடவே கூட்டிட்டு போனாரு. இப்ப ஒன்னா வாழ்ந்துகிட்டும் இருக்காரு. அதை விட பெரிய நம்பிக்கை என்ன வேணுங்கிறீங்க? அவளை என்னால ஏத்துக்கவே முடியாது. அதை தவிர சூரஜ் மேல எங்களுக்கு எந்த கோபமும் இல்ல. அவன் திரும்பி வந்தா அதுவே போதும். சாரதா, உள்ள வாங்க. வாமா. சரிம்மா, என்ன வேணும்? காஃபி டீயா? இப்ப எதுவும் வேண்டாமா. நீ எப்படி இருக்கன்னு பாத்துட்டு ராத்திரிக்குள்ள வீட்டுக்கு போலாம் தான் கிளம்பி வந்தேன். இது நல்ல கதையா இருக்கே. கிருஷ்ணா வந்துடட்டும், அதுக்கப்புறம் நீங்க போலாம். டிரைவரை போக சொல்லிடுங்க. கிருஷ்ணா நாளைக்கு உங்களை கொண்டு போய் விடுவான். அது நடக்க வாய்ப்பே இல்ல. காலையில மத்தியானம் நைட்டுன்னு 3 வேளையும் நான் சமைச்சா மட்டும்தான் இவங்க அப்பா சாப்பிடுவாரு. அதனால நான் எங்கேயும் தங்க மாட்டேன். அப்படின்னா நீங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருங்க, நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். வாமா. உட்காருமா. சூரஜனை ஏதாவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினாரா? அவன் தான் நம்ம எல்லாருடைய நம்பரையும் டெலீட் பண்ணிட்டானே. அப்பா என்ன சொல்றாரு? உனக்கு தான் அப்பாவை பத்தி தெரியும்ல. மனசு முழுக்க கோவம் தான் இருக்கு. அவ வந்து அப்பா கிட்ட ஒரு தடவை பேசினா போதும், பிரச்சனை தீந்துரும். ஆனா அதுக்கு அண்ணன் ரெடியா இல்லல்ல. அப்பாவும் புள்ளையும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு இடையில வேதனைப்பட்டு இருக்கிறது நீயும் நானும் தானே, அவங்களுக்கு தெரியணும்ல. நீங்களும் அப்பாவும் சேர்ந்து அண்ணன் ஆபீஸ்ல போய் பாருங்க. சமிலியை டிவோர்ஸ் பண்ணிட்டு திரும்பி வர அவர்கிட்ட சொல்லுங்க.
அதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லம்மா. அவ என்ன அவனை வசியம் பண்ணி வச்சிருக்கானே தெரியல. அவளையும் அவளோட குழந்தையையும் அவன் விட்டுட்டு வரத ஐடியாவே இல்ல. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரமா இருக்க வாய்ப்பே இல்ல. இதுல அண்ணன் மட்டும் விதிவிலக்கா என்ன? என்னால முடியாது அவன் சொல்ற எல்லாத்தையும் கேட்கறதுக்கு. அவளை ஒரேடியா விட்டுட்டு வான்னு அவன் கிட்ட சொன்னப்போ அவன் என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? பாலாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா இவளை நான் டைவர்ஸ் பண்றேன்னு சொன்னான். இப்பவும் அவன் மனசுல பாலா இருக்கான்னு இவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அவங்க 2 பேரும் ஒருத்தர் காதலிச்சவங்க தானே. நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்த அந்த முடிவு தான் அண்ணனுக்கு இப்பவும் வலியை கொடுத்துட்டு இருக்கு. அன்னைக்கு அவன் பாலாவை கல்யாணம் பண்ணியிருந்தான்னா இன்னைக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா? கொஞ்சம் பணம் கம்மியானதுனால அப்பா அவளை வேணான்னு சொல்லிட்டாருல. ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் அவளோட சாபம் மட்டும்தான். பாலாவை அவனுக்கு அறிமுகப்படுத்தினதும் அதுக்கப்புறம் சமேலி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதும் நீதானே? அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. நாங்க என்ன சொன்னாலும் கேட்காத சூரஜ். நீ சொன்னா முடியாதுன்னு சொல்ல மாட்டான். உன் மேல அவன் அவ்வளோ பாசம் வச்சிருக்கான். நீ ஒண்ணு பண்ணு, நீ ஒரு தடவை அவனை போய் பாரு. அவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற உறவை முறிக்க சொல்லி நீ அவனை கட்டாயப்படுத்தணும். இதை தவிர வேற வழி எனக்கு எதுவுமே தோணல. சூரஜ் இருந்தப்போ அப்பா ரொம்ப நம்பிக்கையா இருந்தாரு. கடைசி காலத்துல எல்லா பிசினஸையும் அவன்கிட்ட ஒப்படைச்சிடலான்னு. அவன் போனதுனால ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு. இப்ப எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காரு. பங்க்ல இருக்கிற வேலையெல்லாம் இப்ப யாரு பாக்குறாங்கன்னு எனக்கு உண்மையிலேயே தெரியாது. அப்படி ஒரு நிலைமையில தான் இப்ப இருக்கோம். சூரஜ் திரும்பி வராம இதுல எந்த மாற்றமும் இருக்காதுமா. நீ அவனுக்கு கால் பண்ணி பேசணும். இன்னும் நீங்க அதையே தான் பேசிட்டு இருக்கீங்களா? ஏன் சொல்றேன்னா 2 பொண்ணுங்க பேச ஆரம்பிச்சா மூச்சு விடுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் விடுவாங்க. நாங்க 2 பேரும் சூரஜை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அத பத்தியே ஏன் பேசிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு கூப்பிடணும்னு மனசு இருந்தா அவங்கள கூட்டிட்டு வாங்க. இல்ல அவங்க போக்கிலேயே அவங்கள விட்டுடுங்க. அந்த சமேலி என் பையன் வாழ்க்கையை நாசமாக்கிடுவா. சூரஜ் நல்ல புத்திசாலி பையன்தான். அவன் முடிவை நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னா மத்தவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு தானே? அதுவும் பார்க்கணும்ல. இல்லன்னா இந்த சமுதாயத்துல நம்மனால வாழ முடியுமா? பேச வேண்டியவங்க எல்லாம் பேசி முடிச்சாச்சு சாரதா. இனி அவங்கள நினைச்சு நாம ஏன் பயப்படணும்? உங்களுக்கு உங்க பையன் வேணும்னா அவன் சொல்றத நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சூரஜ் அண்ணனுக்கு ஒரே டிமாண்ட் மட்டும்தான் இருக்கு. சமிலியும் அவளோட பையனையும் நாங்க ஏத்துக்கணும். அப்படி ஏத்துக்க எங்களால முடியாது. அப்படின்னா சூரஜை இனிமே நீங்க தேடி அலையாதீங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.